வணக்கம் நண்பர்களே, மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம எல்லாரும் வாழ்க்கையில ஏதாவது ஒரு கட்டத்துல ஏமாந்திருப்போம், இல்ல நம்மளை யாராவது ஏமாத்த முயற்சி பண்ணாங்கன்னா அதுல இருந்து தப்பிச்சு வந்திருப்போம். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இது கண்டிப்பா நடந்திருக்கும். நாம ஏமாறுவதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் ரொம்ப அதிகமாவே இருக்கு. அத 4 வகைகளா நாம பிரிக்கலாம். அதுல முதலாவதா இருக்கிறது பலமின்மை. இந்த பலமின்மை எப்படி உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய மனபலமும் உடல் பலமும் குறையும் பொழுது இந்த பலமின்மை அப்படிங்கிறது உருவாகுது. இந்த பலமின்மையை பயன்படுத்தி நம்ம 3 விதமான வழிகள்ல ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது என்ன அப்படின்னா, முதலாவது நமக்கு சொந்தமான ஒரு பொருளோ இல்ல நம்மளுடைய உரிமையோ நம்ம கிட்ட இருந்து அபகரிக்கிறது. இரண்டாவது, இன்னொருத்தர் ஒரு தவறையோ ஒரு குற்றத்தையோ செஞ்சிருப்பாங்க. அந்த குற்றத்தை நம்ம மேல பழி போட்டு அத நாம செஞ்சதா சொல்றது. இது இரண்டாவது வகையில ஏமாறுவது. மூன்றாவது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடக்கிற குற்றம் இல்ல அடுத்து நடக்க போற ஒரு குற்றத்திற்காக இல்ல ஒரு தவறுக்காக நாம உடந்தையா இருக்க சொல்லி நம்மளை கட்டாயப்படுத்துவது. இந்த 3 விதமான வழிமுறைகள்ல பலமின்மை அப்படிங்கிறத பயன்படுத்தி நாம ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏழை பணக்காரன், படிச்சவன் படிக்காதவன், இன்னொரு பக்கம் அதிகாரத்துல இருப்பவன் அதிகாரத்தில் இல்லாதவன், நல்லவன் கெட்டவன், இந்த 4 சமுதாய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிற இடங்கள்ல இந்த மாதிரி பலமின்மையை பயன்படுத்தி ஏமாறுவதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் உருவாக்கப்படுது. நம்மளுடைய எதிரி கிட்ட உடல் பலமோ மனபலமும் இருக்கும் பொழுது அந்த ரெண்டுமே நம்ம கிட்ட இல்லை அப்படின்னா நாம ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். நமக்கு மனபலம்ங்கிற அந்த மன உறுதி அதிகமா இருக்கா இல்ல குறைவா இருக்காங்கிறத சில சூழ்நிலைகள் மூலமா நாம தெரிஞ்சுக்க முடியும். ஒண்ணு, நாம ஏமாறும் போதோ இல்ல நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தர் இன்னொருத்தரை ஏமாற்றும் போதோ நமக்கு மன வலிமை குறைவா இருந்துச்சு அப்படின்னா அதை எதிர்த்து குரல் கொடுக்க மாட்டோம், அதை தடுக்கணும்னு நம்ம நினைக்க மாட்டோம், பயத்துல அமைதியா இருப்போம். அந்த சூழ்நிலையை கடந்து போகணும் அப்படின்னு தான் நாம நினைப்போம். இந்த சூழ்நிலை நமக்கு மன வலிமை அப்படிங்கிறது குறைவா இருக்குங்கிறத வெளிப்படுத்துது. எப்படி உடல் பயிற்சி மூலமா நம்மளுடைய உடலை நம்ம வலிமையாக்கிக்கிறோமோ ஆரோக்கியமா வச்சுக்கிறோமோ அதே மாதிரி மன வலிமை அப்படிங்கிறத இந்த மன பலத்தை நாம சில பயிற்சிகள் மூலமா நம்ம உள்ளுக்குள்ள இருந்து நம்ம அதிகரிச்சுக்க முடியும், அதை வளர்த்தெடுத்துக்க முடியும். சின்ன சின்ன முடிவுகள் எடுத்துட்டு அந்த முடிவுகள்ல நம்ம உறுதியா இருக்க தொடங்கும் போது நமக்குள்ள மன உறுதி, இந்த மனபலம்ங்கிற அந்த பேர் ஆற்றல இந்த பிரபஞ்சமானது நம்ம உள்ளுக்குள்ள இருந்து அதை உருவாக்கும், அது அதிகரிக்க தொடங்கும். நாம ஏமாறும் போதோ இல்ல ஒருத்தர் இன்னொருத்தரை ஏமாற்றப்படக்கூடிய அந்த முக்கியமான காலகட்டங்கள்ல இதை எப்படியாவது தடுக்கணும், இதை எதிர்க்கணும் அப்படிங்கிற அந்த முடிவு எடுக்க தொடங்குற அந்த சமயத்துல நம்ம உள்ளுக்குள்ள இருந்து அந்த மன உறுதி அந்த மனபலம் அப்படிங்கிறது ரொம்ப தானாகவே வெளிப்படும், அது இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படித்தான் இந்த பிரபஞ்சமானது செயல்படுது. இதுதான் அண்டத்தின் விதி. நமக்கு எது வேணும்னு நாம நினைக்கிறோமோ அது நமக்குள்ளதான் இருக்கு. ஒரு உறுதியான ஒரு முடிவை எடுத்துட்டு நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய செயல்களை அதை நோக்கி அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகரும் பொழுது அது தானா நமக்குள்ள இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். உடல் பலத்தை பயன்படுத்தி நம்ம சண்டை போட்டுதான் நம்ம ஏமாறாம தப்பிக்கணும் அப்படிங்கிறத அவசியம் இல்லை. நம்மளுடைய மனபலத்தை பயன்படுத்தி நாம ஏமாறாம தப்பிச்சுக்க முடியும். அதனால இதை எதிர்க்கணும் அப்படிங்கிற அந்த உறுதியான முடிவை எடுத்தா மட்டும் போதும். அந்த நொடியில இருந்து அதை எதிர்ப்பதற்கு தேவையான எல்லாமே உங்க உள்ளுக்குள்ள இருந்து அது தானாகவே நடக்க ஆரம்பிக்கும். இது எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல உறுதியான முடிவு எடுக்கிறதுனால இந்த பயம் அப்படிங்கிறது நம்மளை விட்டு போகும், நம்மளுடைய எண்ணங்கள் தெளிவாகும், அமைதியா இருக்கும். அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த அண்டமானது நமக்குள்ள இருந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல அண்ட விதிகள் எப்படி செயல்படுதுங்கிறத நாம முழுசா புரிஞ்சுக்கணும். தனக்கும் மற்றவங்களுக்கும் நல்லது நடக்கணுங்கிறதுக்காக நல்ல எண்ணங்கள் மூலமாக நல்ல செயல்களை செய்யறவங்களை நாம நல்லவங்கன்னு சொல்றோம். அந்த நல்லவங்களுக்கு எதுவும் தப்பா நடக்காது, எதுவும் கெடுதல் நடக்காது, கடவுள் அவங்கள காப்பாத்துவார் அப்படிங்கிற நம்பிக்கை அப்படிங்கிறது மதங்கள் வழியா மக்களுக்கு போதிக்கப்படுது. மக்களும் அதை முழுசா நம்புறாங்க. கடவுளுங்கிறவர் நல்லவங்களை காப்பாத்துவாருங்கிற அதீத நம்பிக்கையில இருப்பாங்க.
அதே சமயம் அந்த நல்லவங்களுக்கு எதிராக செயல்படுறவங்களை நாம கெட்டவங்கள்னு சொல்றோம். அந்த கெட்டவங்களுக்கும் எண்ணங்கள் இருக்கும், செயல்கள் இருக்கும். அந்த எண்ணங்கள்லையும் செயல்களையும் அவங்க உறுதியான முடிவு எடுக்கும் பொழுது அவங்களுக்கு மன வலிமை அதிகரிக்கும். இந்த உறுதியான மன வலிமையோட அவங்க எதை செஞ்சாலும் அது அவங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்கும். இதுதான் அண்ட விதி. அதாவது இந்த அண்டமானது இவன் நல்லவனா இல்ல கெட்டவனா அப்படிங்கறதெல்லாம் பாக்குறது இல்ல, அவங்களுடைய மனபலம் அவங்களுடைய செயலுக்கு தகுந்த பலனை கொடுக்கும். இந்த இடத்துல நாம உறுதியான முடிவு எதுவும் எடுக்காம நம்மளுடைய எண்ணங்களையும் நம்முடைய செயல்கள் மூலமாகவும் எதுவும் செய்யாம எல்லாத்தையுமே கடவுள் பார்த்துப்பாருன்னு நாம அமைதியா இருந்தா, நாம நல்லவங்களா இருந்தாலும் நாம ஏமாற்றப்படுவதும் தோற்பதும் உறுதி. ஏன்னா ஒருத்தன் கெட்டவனாவே இருந்தாலும் அவனுடைய எண்ணங்களையும் அவனுடைய செயல்களையும் அவன் உறுதியா இருக்கும் பொழுது அவனுடைய மன வலிமை அதிகரிக்குது. அந்த உறுதியான மன வலிமையோட அவன் எதை செஞ்சாலும் இந்த அண்டமானது அவனுக்கு அதை வெற்றியாகத்தான் கொடுக்கும். அப்போ இந்த இடத்துல அண்டம் அப்படிங்கிறது நல்லவன் கெட்டவன் அப்படிங்கிற அந்த பாரபட்சம் எல்லாம் பாக்குறது இல்ல. இவன் கெட்டவன் நல்லவனுக்கு எதிராக செயல்படுறான் அப்படின்னு நினைச்சு அதை தடுக்கிறது இல்லை. ஏன்னா இந்த அண்டமானது ஆற்றல் மூலமாகத்தான் செயல்படுது. இந்த ஆற்றல் அப்படிங்கிறது செயல்கள் மூலத்திலிருந்து தான் உருவாகுது. இந்த செயல்கள் அப்படிங்கிறது எண்ணங்கள்ல இருந்து தான் உருவாகுது. இந்த எண்ணங்களுக்கான அடிப்படை அப்படிங்கிறது நம்மளுடைய மனபலம், நம்மள எடுக்கக்கூடிய அந்த உறுதி அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து தான் எண்ணங்கள் உருவாகுது. அப்போ இந்த சுழற்சியின் அடிப்படையில தான் அண்ட விதிகள் செயல்படுது. அப்போ இந்த இடத்துல நமக்கு கடவுள் இல்லையாங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி வரும். ஏன்னா இங்க மதங்கள் வழியா கடவுள் தான் எல்லாத்தையுமே படைக்கிறாரு, அவர் தான் எல்லாத்தையுமே காப்பாத்துறாரு, அவர் தான் எல்லாத்தையுமே அழிக்கிறாரு, அவர் தான் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துறாரு அப்படின்னு போதிச்சிருக்காங்க. ஆனா உண்மையிலேயே இந்த அண்டம் அப்படிங்கிறது தானியங்கி கருவி போல செயல்படுது. இப்போ இங்க கடவுள் யாரு, அவருடைய தன்மை என்ன, அவர் எப்படி செயல்படுறாருங்கிறத விலக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. இதை பத்தி இன்னொரு காணொளியில நம்ம விரிவா பார்க்கலாம். ஒருவேளை இப்போ நல்லவங்களுக்கும் கெட்டவங்களுக்கும் ஒரே மாதிரியான மன வலிமை இருந்து அவங்களுடைய எண்ணங்களையும் அவங்களுடைய செயல்களையும் அவங்க வெளிப்படுத்தினா, அப்போ யாருக்கு ஆதரவாக அண்ட விதிகள் செயல்படும் அப்படிங்கிற இன்னொரு மிக முக்கியமான ஒரு கேள்வி வரும். இந்த இடத்துல மிக முக்கியமான ஒன்றை நம்ம கவனிச்சு பார்க்கணும். அண்டம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆற்றல் மூலமாகத்தான் செயல்படுது அப்படிங்கிறத அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒன்றா இருக்குது. இந்த ஆற்றலுக்கு இன்னொரு பெயர் கூட நம்ம வைக்கலாம். அது உண்மை அப்படின்னு சொல்லலாம், இல்ல அறிவு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்போ உண்மையான அறிவோடு அறமும் சேர்ந்து இருந்ததுன்னா அந்த எண்ணங்களுக்கும் அந்த செயல்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சக்தி கிடைக்கும். அப்போ இந்த அண்ட விதிகள் அப்படிங்கிறது இந்த உண்மையான அறிவுக்கும் அறத்தோடு சேர்ந்து யாரு மன உறுதியோட செயல்படுறாங்களோ அவங்களுக்கு ஆதரவாகத்தான் செயல்படும். அவங்க தான் இறுதியில வெற்றி பெறுவாங்க. அதனால நம்மளுடைய எண்ணங்கள்லையும் நம்மளுடைய செயல்கள்லையும் நாம உண்மையான அறிவோட அறத்தையும் சேர்த்து நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா நாம ஏமாற்றப்படுவதில்லை. நாம செய்யக்கூடிய எல்லா காரியங்கள்லையும் நாம வெற்றி பெறுவதற்கான எல்லா வாய்ப்புகளையும் இந்த அண்டம் தொடர்ந்து நமக்கு வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். இதுதான் அண்ட விதி. பலமின்மை அப்படிங்கிற இந்த காரணத்தினால நீங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு கட்டத்துல ஏமாந்திருந்தீங்க அப்படின்னா அது எந்த வயசுல நடந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் கிட்டையும் பகிர்ந்து கொள்ளுங்க. மீண்டும் மற்றொரு காணொளியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.